2 மாதங்களா விறுவிறுப்பா நடைபெற்று வந்த IPL திருவிழா இன்றோடு முடிவடைய இருக்கு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவிருக்கும் IPL திருவிழாவோட இறுதிப் போட்டியில 2 முறை சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் 1 முறை சாம்பியனான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதவிருக்காங்க. முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தித்தான் கொல்கத்தா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாங்க. பின்னர் 2வது குவாலிஃபயர் போட்டியில ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இறுதிப் போட்டியில மோதும் இந்த 2 அணிகளுமே சம பலம் வாய்ந்த அணிகளாக பார்க்கப்படுவதால போட்டி அனல் பறக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 2024 IPL தொடரோட சாம்பியன் பட்டத்தை வெல்லப் போவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியா என்பது இன்று இரவு தெரிந்துவிடும். IPL இறுதிப் போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதவிருக்கும் நிலையில அதற்கு முன்பாக நடைபெற்ற போட்டோஷூட் நிகழ்வுல 2 அணி கேப்டன்களும் IPL கோப்பையோட பங்கேற்றாங்க. அதுல பேட் கமின்ஸ் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் IPL கோப்பையோட இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பகிரப்பட்டு வருது. இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராயிருக்கும் ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் சில நாட்கள்ல நிறைவு பெறவிருக்கும் நிலையில புதிய தலைமை பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்கும் பணியில BCCI தீவிரமா ஈடுபட்டு வர்றாங்க. தலைமை பயிற்சியாளர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வாரங்கள்ல BCCI-யால அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில தற்போது அந்த பதவிக்கு இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் விருப்பப்படுறதா தகவல் வெளியாக இருக்கு. ஏற்கனவே தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு பலருடைய பெயர்களும் அடிபட்ட நிலையில தற்போது கௌதம் கம்பீரின் பெயரும் பேசப்பட்டு வருகிறது. IPL 2024 15 போட்டிகளில் விளையாடின ராஜஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் சாகல் பந்து வீச்சுல 30 சிக்சர்கள் விளாசப்பட்டிருக்கு. இது நடப்பு IPL தொடர்ல ஒரு பந்து வீச்சாளரிடம் இருந்து விளாசப்பட்ட அதிக சிக்சர்கள் அப்படிங்கிற இந்த மோசமான சாதனையை ராஜஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் சாகல் படைச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.